நெல்லை மாவட்டம் சேர்மாதேவிங்கிற ஊர். அந்த ஊரில் இந்த சின்ன பையங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்குறதுல என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத இந்த செய்தி காட்டுது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வயசு, ஆனால் 10, 11 படிக்கிற போது வண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த பயிலுக 4-5 பேர் அதே மாதிரி அதே வயசில் உள்ளவன், அதே ஸ்கூலில் படிக்கிற பயிலுக ஒன்றா சேர்ந்து பைக் எடுத்துக்கிட்டு ரேஸ் வைக்கிறது. யார் முந்தி யார் பிந்தின்னு இப்படியே தினமும் பண்ணி பண்ணி அதில் தோக்குறவன் ஜெயிக்கிறவன் மேலே வன்மம், ஜெயிக்கிறவன் தோக்குறவன் மேலே வன்மம், இப்படியே வச்சு பகையை வளர்த்தது தான் அந்த பைக்கு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து படிக்க முடியாமல் போயிடுச்சு. படிப்பில் ஆர்வம் இல்லை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. படிப்பை விட்டு வெளியேறி சின்ன சின்ன இடங்களுக்கு வேலைக்கு போயிருக்கான். இப்போவும் இந்த பைக்கில் ரேஸ் பண்ணுற பழக்கம் வந்து விடலை அவனுக்கு. இதை வச்சு அந்த பகையை வளர்த்துக்கிட்டு 3 பேர் ஜெயிச்ச ஒருத்தனை தேடி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த பையன் எல்லாம் அவன் தம்பி இருந்திருக்கான். அவன் 7 8 படிக்கிற பையன். உங்கள் அண்ணன் எங்கடான்னு கேட்டிருக்காங்க. அண்ணன் வெளியே போயிட்டான்னு சொல்லி அந்த பையன் வீட்டுக்குள்ள விட மறுத்துருக்காங்க. விட மறுத்த பையனை 4 பேரும் சேர்ந்து அரவணைச்சு வெட்டிட்டாங்க. இந்த பைக்கில் வந்த பகையை பாருங்கள், போட்டி போட்ட பகையை பாருங்கள். சின்ன பையனை அவனோட பெரிய பையங்க, இவனும் மைனர் தான், வெட்டிட்டான். வெட்டி போட்டு ஓடுறான். அந்த பையன் எழுந்துச்சு ஓடி இருக்கான். பின்னாலே விரட்டிருக்காங்க. வெட்டு வாங்கிட்டு ஓடுற பையனை வெட்ட போயிருக்கான். ரோட்டில் 60 வயசு 62 வயசு ஒதுக்கத்தக்க 2 பேர் இந்த பையங்களும் மறிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்களே வெட்டியிருக்கான். சின்ன பையனை வெட்ட போயிருக்கிறான், வெட்டியிருக்கான். தடுக்க வந்த 2 பெரியவங்களையும் வெட்டி மொத்தம் 4-5 பேரை வெட்டிட்டு இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்று, மனநிலை மாறி போய் சினிமா இதெல்லாம் கெடுக்குது, வன்முறையை காட்டி காட்டி கெடுக்குது. ஒன்று, இந்த வண்டிகளை வாங்கி கொடுத்து அதை வச்சு ஒரு விருப்பையும் உருவாக்கிக்கிட்டு எந்த காரியம் எங்கே போய் முடியும்? சனி செய்கிற காரியம் சின்னதாக இருந்தாலும் பெருசாக முடியுது பாருங்கள். எது எங்கே போய் முடியுது இளைஞர்களை என்பதை பெற்றவங்களும் சிந்திக்கணும். 15 வயசு 16 வயசுலாம் பைக்கு வாங்கி கொடுக்கறது, அதை ஓட்ட அனுமதிக்கிறது சட்டத்துக்கு புறமானது மட்டுமல்ல, தர்மத்துக்கு புறமானது மட்டுமல்ல. நீ இந்த பிள்ளைகளை நாசமாக்குறதுக்கு அதை விட பெரிய காரணம் ஒன்றும் இருக்க முடியாது.